அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் மூலாதாரங்களை 2 வகையாக பிரித்திருந்தோம். அதாவது ஒன்று உள்நாட்டு இலக்கியம், இரண்டாவது வெளிநாட்டு இலக்கியம். இந்த அடிப்படையில் முதலாவது உள்நாட்டு இலக்கியத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த உள்நாட்டு இலக்கியத்தை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். உள்நாட்டு இலக்கியங்கள் நமது நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் ஒன்று உரை நடை என்று சொல்லலாம், இரண்டாவதாக செய்யுள் இலக்கியம் என்று சொல்லலாம். எமக்கு தெரியும், நாங்கள் சாதாரண தரத்தில் நாங்கள் படித்து விட்டு வந்திருப்போம். குறிப்பாக இலக்கிய நயம், அதே போன்று வேறு பாடங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் இந்த பொருள் எழுதும் பாடலுக்கு பொருள் எழுதும் ஒரு வழக்கம் இருக்கிறது, அதாவது கருத்தெழும் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு பாடல் வந்தால், உதாரணமாக நாங்கள் படிக்கும் காலத்தில் கல்லைத்தான் மண்ணைத்தான் கச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துருச்சானா என்ற ஒரு பாடல் தரும்போது அதற்கு நாங்கள் அதன் கீழ் கருத்தெழுகிறோம். அப்போ நாங்கள் என்றாவது யோசிச்சிருக்கோமா, ஏன் கருத்தெழுகிறோம்? அதுவும் தமிழ் பாடல் ஒரு அரபு மொழியில், ஆங்கில மொழியில், சிங்கள மொழியில், மராத்தி, தெலுங்கு, கன்னடம், உருது இந்த மொழிகளில் இருந்தால் நாங்கள் அதுக்கு கருத்தெழுகத்தான் வேணும். ஏன் நாங்கள் தமிழில் தரப்பட்ட ஒரு பாடலுக்கு நாங்கள் ஏன் கருத்தெழுகிறோம் என்றால் அது செய்யுளில் தரப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் அன்றாட நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பேச்சு வழக்கில் நாங்கள் எழுகிறோம். எனவே அன்றாட நாங்கள் இந்த பேச்சு வழக்கூடிய விடயங்களை நாங்கள் உரைநடை இலக்கியம் என்று சொல்வோம். அதே போன்று நாங்கள் எழுத்து வடிவில் இருக்கக்கூடியவன செய்யுள் வடிவம் என்று சொல்வோம். எனவே இந்த உரைநடை இலக்கியத்தினுள் நான் ஆரம்பத்தை சொன்னேன், பரம்பரை கதைகள். ஒரு பரம்பரையுடைய அந்த தோணி வேறு இருக்குது, அந்த மொழி வளம், அதே போன்று அந்த மொழியுடைய சொல்கிற தன்மை வித்தியாசப்படும். உதாரணமாக பல இலங்கைக்குள்ளாலே பல இடங்களில் இந்த வித்தியாசமான மொழிகள் பாவிக்கப்படும். யாழ்ப்பாணத்தில் ஒரு மொழி, கிழக்கில் ஒரு மொழி, இது மாதிரி இது போன்ற காலி போன்ற பிரதேசங்களில் வெவ்வேறான மொழிகள் பாவிக்கப்படும். எனவே அந்த உரைநடைக்கேற்ப அவர்களுடைய மொழி நடைக்கு மேலே அவர்கள் எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த பரம்பரை கதைகள், அதே போன்று அட்டுவா, நிகண்டு, உபதேசம், வைத்தியம், சட்டம், கல்வி கதைகள் அவர்கள் கூட உரைநடையில் அவர்கள் எழுதி கொண்டார்கள். எல்லாம் உரைநடை இலக்கியத்தினுள் உள்ளடங்கிறது. எனவே செய்யுள் வடிவத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். எழுத்து வடிவல் ஒபிஷியலாக நாங்கள் நூல் வடிவங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய வடிவங்களில் நாங்கள் பல இலக்கியங்கள் இருக்கிறது. எமக்கு தெரியும், மகாகாவியம் இருக்கிறது, தூது காவியம் இருக்கிறது, சீகிரிய கீதம் இருக்கிறது, புகழ் கதை இருக்கிறது, போர்க்கதை இருக்கிறது, கவிதை இருக்கிறது, நாட்டார் பாடல்கள் இதில் அடங்குகின்றது. எனவே இப்போது நாங்கள் கையில் எடுத்திருக்கிற விடயம் செய்யுள் இலக்கியம். எனவே இந்த உரைநடை இலக்கியங்களுக்குள் நாங்கள் பார்த்தோம் வாரான விடயங்கள் இருக்கிறது, செய்யுள் இலக்கியம் வாரான விடயம் இருக்கிறது. எனவே நாங்கள் இலங்கையின் வரலாற்றினை சொல்வதற்கு நாங்கள் இலக்கிய ரீதியாக நாங்கள் அறிமுகப்படுத்தப்படுவது இந்த செய்யுள் இலக்கியங்களை தான். எனவே இந்த உள்நாட்டு இலக்கியங்களில் இந்த செய்யுள் இலக்கியங்களில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உள்நாட்டு இலங்கையுடைய வரலாற்றினை எமக்கு பறைசாட்டுகின்ற, எடுத்துரைக்கின்ற, எமக்கும் நன்றாக படிப்பினை தரக்கூடிய சிறப்பான நூல்கள் இலங்கையில் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை இலங்கை பற்றக்கூடிய நிறைய நூல்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றை கூறக்கூடிய அந்த உள்நாட்டு இலக்கிய நூல்கள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தீபவம்சம். தீபவம்சம் என்பது ஒரு தீபம். நம்மட இலங்கை ஒரு 4 பக்கமும் கடலால் இந்த சூழப்பட்ட ஒரு தீவு. ஏன்னா தீவுடைய வம்சம், தீவுடைய வம்சாவளி, எவ்வாறு அவர்கள் தீவிலிருந்து உத்தர் மாதிரி ஒருவராக பரம்பரையாக ஆட்சி செய்தார்கள், அதை எதற்குரிய விடயங்களை இது கூறுகிறது. எனவே நாங்கள் தீவு வம்சத்தை பற்றி நாங்கள் குறிப்பிடும் போது இது இலங்கையில் எழுதப்பட்ட முதலாவது நூல். இதுதான் முதலாவது. இப்போ இலங்கையில் ஒரு நூல் வடிவில் அது நூல் ஒன்று முதலாவது எழுதப்பட்ட நூல் என்று கேட்டிருந்தால் அது நாங்கள் பெரும்பாலும் குறிப்பிடுவது தீபவம்சம் என்றுதான். ஆனால் இது திருத்தமற்ற பாலி மொழியில் பல பிக்குகளினால் பல பிக்குமார்கள் ஒன்று சேர்ந்து எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. இது கிபி 4ஆம் நூற்றாண்டு அளவில் இது எழுதி முடிக்கப்பட்டிருந்தது. இது 22 அத்தியாயங்களை மாத்திரமே கொண்டு காணப்படுகிறது. இது பெயருக்கேற்ப தீபவம்சத்தின் வம்சாவளியை தருகிறது என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். எனவே இதுடைய உள்ளடக்கமானது ஆரம்ப காலம் முதல் மகாசேனின் வரையிலான காலப்பகுதியை குறிப்பிடுகிறது. வெறும் 22 அத்தியாயங்களை மாத்திரமே இந்த தீபவம்சம் எடுத்திருக்கிறது. எனவே இதில் ஸ்பெஷலாக நாங்கள் குறிப்பிட்டு செல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த தீபவம்சத்தில் 22 அத்தியாயங்கள் மாத்திரமே இருக்கிறது. இந்த 22 அத்தியாயங்களில் இந்த துட்டகைமுனு, எல்லாளன் யுத்தம் வெறும் 13 செய்யுள்களில் மாத்திரமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த
விடயத்தையே நோட் பண்ணி சொல்றீங்கன்னு நீங்கள் பின்னுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. ஆனால் இந்த துட்டையமனு எல்லாருடைய தொடர்பான அந்த விடயம் வெறும் 13 செயல்களில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தீபவம்சத்தில். எனவே இங்கு சொல்ல பிரயோக வேறுபாடுகள் இருக்கிறது. அதாவது ஒழுங்கான முறையில் எழுதப்படவில்லை, மொழி நடைப்பிழை, வசன நடைப்பிழை, வாக்கியங்கள் பிழையாக இருந்திருந்தது. ஆனாலும் இந்த தீபவம்சத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் என்பது என்னவென்றால், அரசியலை விட அதிகமாக பௌத்த மத நிகழ்வுகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. எமக்கு தெரியும், இலங்கையுடைய பிரதான மதமாக இருக்கக்கூடிய பௌத்த மதத்திற்கான அதிகமான அனுசரணை வழங்கி, அதிகமான விருப்பங்கள் வழங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. தான் இந்த தீபவம்சத்துடைய ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மகாவம்சம். இப்போ மகாவம்சம் என்பது, இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், ஒரு கடைக்கு நாங்கள் ஒரு என்ஐசியை கொண்டு போகும்போது, ஒரு ஐடி கார்டை நாங்கள் கொண்டு போகும்போது, ஒரு பாஸ்போர்ட்டில் கொண்டு போகும்போது, நாங்கள் ஃபோட்டோ காப்பி பண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புகைப்படம் தான் மீண்டும் வரப்போகுது. ஆனால் அதில் இருக்க குவாலிட்டி தரம் குறைய போகிறது. அதே போன்று தான் இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள். தீபவம்சத்தில் நாங்கள் பார்த்த விடயங்கள் தான் இங்கு வரப்போகிறது. ஆனால் எழுதப்பட்டவர் அதனை சற்று கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறார். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறோம் மகாவம்சம். அப்போ இந்த மகாவம்சத்தில் நம்மளுக்கு தெரியும், மகா என்பதை நாங்கள் அதிகமாக பெரிய என்ற சொல்லை குறிப்பிடுகிறோம். தீபவம்சத்தை தழுவி எழுதப்பட்டது. அப்போ இது புதிதாக கதைகளோ புதிதாக விடயங்களோ இல்லை. ஆனால் சாரம்சம் தீபவம்சத்தை ஏற்றி எழுதப்பட்டது. அதை தழுவி அதில் இருக்கிற விடயங்களை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாரால் எழுதப்பட்டது என்றால் மகா நாம தேரரினால் எழுதப்பட்டிருக்கிறது கிபி 5ஆம் நூற்றாண்டில். இவர் எங்கு வாழ்ந்தார் என்றால் திக்சந்த செனவிய பிரிவேனாவில் தான் வாழ்ந்தார். இந்த மகாநாமன் என்பது எமக்கு யார் என்று பரிசித்து பார்த்தால் எமது தாதுசேனன் மன்னனுடைய தாய் வழி மாமனாக இருப்பவர் தான் இந்த மகாநாம தேரராக இருக்கிறார். எனவே நமக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். எனவே தீபவம்சத்தை தழுவி எழுதப்பட்டால் 22 அத்தியாயங்களை தானே கொண்டிருக்கணும். ஆனால் இது எப்படி 37 அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது என்ற அந்த பிரச்சனை எமக்கு வரும். இதனால் தான் நான் ஆரம்பத்திலேயே தீபவம்சத்தில் ஒரு விடயத்தை நோட் பண்ணியிருந்தேன். எல்லாளன் துட்டகைமுன் இருவரும் கேட்படும் செய்யுள்கள் வெறும் 13 செயல்கள் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விடயத்தை நான் நோட் பண்ணியிருந்தேன். எனவே இங்கு பொறுத்தவரையில் 1-37 அத்தியாயங்கள் மகாவம்சம் திரிவுபடுத்தப்பட்டிருந்தது தீபவம்சத்தை விட. எனில் அதில் எழுதப்பட்ட அந்த மகாநாம தேரர் என்ன செஞ்சிருக்கிறார்டா, அதில் இருக்க சில விடயங்களை அதிகமாக அவருக்கு பிடித்த சில விடயங்களை அதிகமாக சேர்த்திருக்கிறார், சில விடயங்களை தவிர்த்திருக்கிறார். அவருடைய விருப்பு வெறுப்புகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை பொறுத்தவரையில் ஜாதக கதைகள், அரண் நூல்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டும் இந்த பாலி கவிதை வடிவில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு கவிதை வடிவில் எழுதப்பட்டிருப்பது தான் இந்த மகாவம்சம். இதுவும் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அதை தழுவி எழுதப்பட்டது தீபவம்சத்தை. அதனால் பிரதான காலம் முதல் மகாசன் வரையிலான காலம்தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு காணப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அப்போ ஒன்று முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால், கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களும் இந்த மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களும் கிட்டத்தட்ட ஒரே விடயமாக இருப்பதனால் இந்த மகாவம்சம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இலங்கையில் கருதப்படுகிறது. அதே போன்று இதில் 11 அத்தியாயங்கள், கிட்டத்தட்ட 1/3 பகுதி துட்டகைமுனு மன்னனை பற்றி கூறுவதனால் மகாவம்சத்தை துட்டகைமுனுடைய காவியம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த தீபவம்சத்தில் அந்த 22 அத்தியாயங்களாக இருந்ததற்கு காரணம் அதில் துட்டகைமுனுவை பற்றி மிக குறைவாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மகாநாம தேரர் துட்டகைமுனு மன்னனால் அதிகம் விருப்பம் காரணமாக 1/3 பகுதியை மகாவம்சத்தில் துட்டகைமுனுக்கு இடமளித்திருக்கிறார். குறிப்பாக 11 அத்தியாயங்கள் இந்த துட்டகைமுனை பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் கூறியிருக்கிறார். இதனால் தான் அதனை நாங்கள் மகாவம்சத்தில் பாட்டுடைய தலைவனாக துட்டகைமுனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லது இதனை நாங்கள் துட்டகைமுனுடைய காவியம் என்றும் நாங்கள் இந்த மகாவம்சத்தை தெளிவாக சொல்லலாம். எனவே இதன் உரைநூலை நாங்கள் உரைநூல் நாங்கள் டீக்கா என்று சொல்லலாம். அதே போன்று நாங்கள் இதனை டீக்காவுக்கு நாங்கள் இன்னொரு பேர் வழங்கலாம், வம்சத்த பகாசினி என்று சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சூலவம்சம். எமக்கு தெரியும் இந்த சூலவம்சம் என்பது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பல நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு எமது நாட்டுக்கு இருக்கிறது.
என்ன சிறப்புன்னு சொன்னால் ஆரம்ப காலம் முதல் இன்று வரையில் எமது நாட்டுடைய வரலாற்றை படிப்பதற்காக தொடர்ச்சியான இலங்கையில் பல நூல்கள் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் சூலவம்சம். எமக்கு தெரியும் ஆரம்பத்தில் தீபவம்சம் எழுதப்பட்டது, அதை தழுவி மகாவம்சம் எழுதப்பட்டது. மகாவம்சத்தில் ஆரம்ப காலம் முதல் மகாசேனன் வரையிலான காலம் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மகாசேனனுக்கு பின் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வந்தான். எனவே அந்த மகாசேனன் முடிவோடு தொடர்ச்சியாக அவனுடைய மகனுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது இந்த சூலவம்சம். எனவே இந்த மகாவம்சத்தை இதனால் நான் சொன்னேன் இல்லையா, மகாவம்சம் மகாசேனுடைய மகனோடு ஆரம்பிக்கப்படுவதனால் இதனை நாங்கள் மகாவம்சத்தின் 2ஆம் பகுதியாக இது குறிப்பிடுகிறோம். எனவே இது கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்றை தருகிறது. இது எமக்கு 14 தொடக்கம் 4 நூற்றாண்டு தொடக்கம் 18ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளுடைய வரலாறை தருகிறது. 1400 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை தருகிறது. எனவே இது தர்மகீர்த்தி தேரரினால் சூலவம்சத்தில் முதல் பாகம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது மகாசேனன் காலம் முதல் 1ஆம் பராக்கிரபாகுடைய காலம் வரை அதில் கூறப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் மகாசேனனோடு முடிவு அடைந்ததோடு இந்த இதில் எழுதப்பட்டிருந்த விடயங்கள் சூலவம்சத்தில் 1ஆம் பராக்கிரபாகு புலனர்வை கால மன்னன் 2வது முக்கிய மன்னனாக இருக்கக்கூடிய இந்த 1ஆம் பராக்கிரபாகு காலம் வரை இதில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே சூலவம்சத்துடைய 3ஆம் பகுதி 4ஆம் பராக்கிரபாகு காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே சூலவம்சமும் மகாவம்சத்துக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக இருக்கிறது. தர்மகீர்த்தியினால் எழுதப்பட்டிருந்தது பார்த்திருந்தோம். அடுத்த நான் பார்க்கிறோம் சமந்தா பாசாத்திகா என்ற நூல். எமக்கு தெரியும் கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் புத்த கோசரினால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த சமந்தா பாசாத்திகா. இது இலங்கை பௌத்தம் கொண்டு வரப்பட்ட வரலாறு எழுதப்பட்ட. எமக்கு தெரியும் இந்தியாவில் அசோகனும் இலங்கையில் தேவநம்பியதீசன் சமகால மன்னராக விளங்கினார்கள். இவர்களுக்கு இடைந்த அந்த நட்பின் காரணமாக இவர்கள் என பொருட்களை பரிமாறிக்கொண்டார்கள். அதன் விளைவாக இலங்கைக்கு அவருடைய மகன் மஹிந்த தேரரை அனுப்பி இலங்கையில் பௌத்தம் பரப்பப்பட்டிருந்தது. எனவே இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சமந்தா பாசாத்திகா என்ற நூல் இலங்கையில் எழுதப்பட்டிருந்தது. எமக்கு தெரியும் புத்த கோசரினால். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற மகாபோதி வம்சம் என்ற நூல் இருக்கிறது. எமக்கு தெரியும் உபதிஸ்த தேரரினால் எழுதப்பட்டிருக்கிறது. புனித வெள்ளரசு கிளையுடைய மரத்துடைய வெள்ளரசு மரக்குடைய வரலாற்றை தருகிறது. எமக்கு தெரியும் ஆரம்பத்தில் தேவநம்பியதீசன் தீசன் நட்புறவு கொண்டார்கள். இதன் விளைவாக மஹிந்த தேரர் அனுப்பப்பட்டிருந்தார். அதன் பின்பு அசோகனுடைய மகளான சங்கமித்தாவும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டார். இவர் இலங்கைக்கு வரும்போது வெள்ளரசு கிளையை கொண்டு வந்து மகாமேகவனத்தில் நாட்டியிருந்தார். எனவே இந்த மகாமேகவனத்தில் இந்த புனித வெள்ளரசு கிளை தொடர்பான அந்த வரலாற்றையும் இந்த மகாபோதி வம்சத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் போனால் தாட வம்சம் என்பது தாட வம்சம். தாட என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். புனித தந்ததாது இல்லையா, புத்தருடைய தாடை அடிப்படையாக வைத்தது தான் புனித தந்ததாதுன்னு சொல்லுவோம். எனவே புனித தந்ததாவின் வரலாற்றை பாலி மொழியில் இது என்ன செய்து பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நிக்காய சங்கரக என்ற ஒரு நூல் இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இது ஜெயபாகு தேவகீர்த்தி தேரனால் சிங்கள மொழியில் எழுதப்பட்டது. அடுத்ததாக பூஜாவலியை பொறுத்தவரையில் தம்பதனிய காலத்தில் வாழ்ந்த மயூரபாத பிரிவினையைச் சேர்ந்த புத்திர தேரரினால் சிங்கள மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. பூஜை முறைகள் காணிக்கைகள் தொடர்பான விடயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, சடங்குகள் சம்பிரதாயங்கள், அந்த அதிகமான விடயங்கள் இந்த தம்பதனியா காலத்தில் இருந்து இந்த பூஜாவளி நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்பு காணப்பட்ட இந்த பூஜாவளி என்ற நூல் தம்பதிய காலத்தில் எழுதப்பட்டிருந்தது. எனவே அக்கால பகுதியில் வாழ்ந்த பூஜை முறைகள் என்ன, காணிக்கை முறைகள் என்ன தொடர்பான அந்த வழிபாட்டு விடயங்களும் இந்த பூஜாவளி நூலில் உள்ளடங்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க ராஜாவளிய என்ற நூல். இது சிங்கள மொழியில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. இது கோட்டை கால வரலாற்றினை எமக்கு விரிவாக தருகிறது. அதுக்கு முன்னின்ற வரலாற்றை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற நூல் தலதா சிறிது. தலதா சிறிது என்னும்போது நம்மளுக்கு தெரியும் 4ஆம் பராக்கிரபாகு மன்னனுடைய காலத்தில் எழுதப்பட்டது. புனித வரலாற்று, அதாவது புனித வழிபாட்டு வரலாற்றை நமக்கு தெளிவாக தருகிறது. தாது வம்சம்
தாது வம்சம் என்பது பௌத்த தூஃபி அமைப்பு முறை. நமக்கு தெரியும், நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் விகாரைகள் கட்டி செல்ல இயலாது. எனவே அதுக்கான ஒரு ஒழுங்குமுறைகள், இந்த ஒரு நாங்கள் வீடு கட்டும் போது பல இன்ஜினியர்களை சந்தித்து ஒட்டோகட் முறையில் பல மெத்தட்களை நாங்கள் பயன்படுத்தி வீடு கட்டுறோம். அதே போன்று ஆரம்ப காலத்தில் பௌத்த ஒரு விகாரை அமைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரு ஒழுங்கு கடைபிடிக்க வேண்டியிருந்தது, ஒரு முறை இருந்தது. எனவே அதற்கான ஒரு நூலும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நூல் தான் தாது வம்சம் என்ற நூல் பௌத்த தூபி அமைப்பை பற்றி தெளிவான விளக்கம் இருக்கிறது. எனவே நாங்கள் இதுவரை காலமும் இலங்கையில் சிங்கள வரலாற்று நூல்களை தான் பார்த்திருந்தோம், அல்லது பாலி மொழியில் எழுதப்பட்ட சிங்கள வரலாற்று கதைகளை தான் பார்த்திருந்தோம். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆரம்பத்தில் 2 பிரிவுகள் இருந்தது. ஒன்று சிங்கள ராஜதானி, இன்னொன்று தமிழர் ராஜதானி. தமிழர்கள் ஒரு பகுதிகளை யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு நல்லூரை தலைநகரம் அடிப்படையாக வைத்து அதன் தலைநகரம் வைத்து ஆட்சி செய்து வந்தார்கள். எனவே இதுவரை காலம் சிங்கள அரசர்களை பற்றி, பிரதானிகளை பற்றி, அவர்களுடைய குறிப்பிட்ட விகாரைகள் பற்றியெல்லாம் நாங்கள் இவ்வாறான நூல்களில் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது நாங்கள் பார்க்க இருக்கோம் யாழ்ப்பாண ராஜ்யத்தை பற்றியும் தமிழர் ஆட்சி நடைபெற்றிருந்ததை பற்றியும் பல நூல்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல் தான் யாழ்ப்பாணம் வைபமாலை என்று சொல்வார்கள். அதாவது மயில் வாகன புலவரினால் எழுதப்பட்டிருக்கிறது. இது யாழ்ப்பாணத்தில் ராஜ்யத்துடைய விவரங்களை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு பிரதான ஒரு காரணமாக இருக்கிறது. இது தவிர நமக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பற்றி இன்னும் பல நூல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது வையா பாடல் வையாபுரியினால் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நூல். அதே போன்று ரகுவம்சம் அரசகேசரினாலும், கைலாச மாலை முத்துக்கவிராசராலையும், தட்சிண கைலாச மாலை சிங்கை சிகராஜசேகரனாலும், சரஜோதி மாலை பேரரச பண்டிதரினாலும் யாழ்ப்பாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தலைநகரங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா. அதாவது தலைநகரங்கள் காலப்போக்கில் மாற்றமடைந்து சொல்கிறது இல்லையா. தொடர்ச்சியாக ஒரே தலைநகரங்களே ஆரம்ப காலத்தில் இருக்கவில்லை, தொடர்ச்சியாக மாறி மாறி மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் நாங்கள் அன்றைய காலப்பகுதியில் அந்த நூல்கள் ஒவ்வொரு காலத்தை அடிப்படையில் நூல்கள் எழுதப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக அன்றாதபுர காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை தான் நாங்கள் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாங்கள் பார்க்கலாம் அன்றாதபுரத்தில் நாங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இலங்கையில் எழுதப்பட்ட முதலாவது நூல் தீபவம்சம். அதுக்கு அடுத்ததாக எழுதப்பட்ட நூல், அதை தழுவி எழுதப்பட்ட மகாவம்சம் என்று பார்த்தோம். அதே போன்று நாங்கள் அதிகமான நூல்களையும் பார்த்தோம். சமந்தா பாசாத்திகா நூல் பார்த்துன்றோம். ஜானகி சரண தம்பி அட்டுவா ஹெட்டபதைய சியஸ்லகர சிகலந்த வினிச ஹெரன சிக போன்ற நூல்கள் எல்லாம் அன்றாதபுர காலத்தில் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய நூல்களாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் புலனர்வையை பொறுத்தவரையில் பார்க்கலாம். முவதல்தாவது சசந்தாவத தர்ம பிரதீகாவ அமாவத்துர புட்சரண போன்ற நூல்களும் இலங்கையில் புலனர்வை காலத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல்களாக இருக்கிறது. அதே போன்று நாங்கள் தம்பதனியாக பார்க்கலாம். சூலவம்சம் பூஜாவளிய, கவிலசுருமின, சத்தர்ம ரத்னாவளிய, அதே போன்று விசுக்தி மார்க்க சன்னைய, வனவினச சன்னைய, சித்த சங்கார போன்ற நூல்கள் நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் குருநாகலை பார்த்தோமாயின் குருநாகலில் பல நூல்கள் எழுதப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. குருநாகலை பொறுத்தவரையில் 580, அதாவது பன்சிய பனக என்று சொல்லுவாங்க இல்லையா, பன்சிய பனக ஜாதக சொல்லுவாங்க. 550 ஜாதக உம்மக ஜாதகய, சிங்கள போதி வம்சய, அதே போல நிகாய சங்கிரகய, தலதாசிரித, அனதா வம்சய, தம்பதனி அசன போன்ற நூல்கள் இருக்கிறது. அடுத்தது நாங்கள் போனோம் இந்த கோட்டை காலங்கள். எனவே நான் அன்றாதபுரம் புலனறுவைக்கு பிற்பாடு ஒரு விடயங்களில் அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டது. எனவே அன்றாதபுரம் புலனறுவை காலப்பகுதியில் மன்னர்களுடைய பிரதான ஒரு தொழிலாக இருந்தது இந்த நீர்ப்பாசன வேலைகள். உலர் வளையமாக இருந்தது. ஏன்னா நீருடைய அதிகமான தேவைப்பாடு இருந்ததனால் அதிகமான சேவைகள் அதுகள் குளங்கள் கால்வாயை கட்டுவதில் ஈடுபட்டிருந்தார். எனவே இந்த தம்பதனியா காலம் செல்ல செல்ல இந்த ஈரவளையத்தை நோக்கி அவர்கள் சென்றதால் இந்த நீருடைய பிரச்சனை அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக தெரியவில்லை. ஏன்னா ஈரவளையத்தில் அதிகமான நீருடைய அதிகமான தேவைப்பாடுகள் குறைவாக இருந்தது, அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறுவதனால. அதால் அவங்க என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னால் அதிகமானவர்கள் இந்த இலக்கியங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அன்றாதபுரம்
மாமல்லபுரம், புலனறுவை போன்ற தலைநகரங்களை விட அதிகமான முக்கியத்துவம் இந்த நூல்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் தம்பதனியா, கம்பளை, குர்நாள் போன்ற காலப்பகுதியில் அதிகமான நூல்கள் எழுதப்பட்டன. அந்த அடிப்படையில் கோட்டை காலத்தில் நாங்கள் பார்த்தோம் குத்தில காவியம் எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி பரகும்பாச வைத்த காவியசேகர, செலகினி சந்தேசய, கோகில சந்தேசய, கிரா சந்தேசய, பூனலங்காரய போன்ற நூல்கள் அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவரை காலமும் நாங்கள் பார்த்தது வரலாறு என்றால் என்ன, வரலாற்றை கற்பதனால் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், வரலாறு என்ற பதம் எங்கிருந்து தோன்றியது, வரலாற்றை கற்பதற்கான வரலாறு தொடர்பான கருத்துக்களை அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாங்க, அடுத்தது வரலாற்றை கற்பதற்கான ஆதாரங்கள் என்ன, அதில் உள்நாட்டு இலக்கியம் என்றால் என்ன, வெளிநாட்டு இலக்கியம் என்றால் என்ன, உள்நாட்டு இலக்கியங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இல்லையா, அதில் பிரதான நூல்கள் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போது நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வெளிநாட்டு நூல்கள் தொடர்பான விடயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலக்கிய மூலாதாரங்கள் பார்க்க போகிறோம். இதில் 2 வகைகளை இதையும் நாங்கள் அடையாளப்படுத்திக்கலாம். ஒன்று இலங்கைக்கு வந்து இலங்கையை பற்றி எழுதியவர்கள், இரண்டாவது இலங்கைக்கு வராமல் இலங்கையை பற்றி யாரோ ஒருவரிடம் சென்ற ஒருவரிடம் யாரோ ஒருவரிடம் கேட்டு இலங்கை தொடர்பான விடயங்கள் தங்கள் நூல்களில் அல்லது தங்களுடைய குறிப்புகளில் சேர்த்து கொண்டவர்கள். இந்த 2 விடயங்களும் தான் இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களுக்கு அடங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்க இருப்பது அரிஸ்டோட்டிலை பார்க்க இருக்கிறோம். இவர் கிரேக்க நாடு இல்லையா, இவர் டிமுண்டோ என்ற அந்த இவரது நூலில் இவர் பிரதான நூலாக இந்த டிமுண்டோ இருக்கிறது. அதில் பிரதானமாக இவர் குறிப்பிட்டிருக்கிறார் வர்த்தக தொடர்புகளை குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கைக்கும் வட இந்தியாவிற்கும் வடமேல் இந்தியாவிற்கும் இடையிலான அந்த வர்த்தக தொடர்புகளை இருக்கிறார். எனவே இலங்கை என்ற நாடு 4 புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு, 4 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. அதனால் தீவன்னு சொல்வார். இப்போ வெளிநாடுகளுக்கு இது இலகுவாக வர்த்தக வியாபாரங்கள் செல்வதற்கு இலகுவாக செல்லக்கூடியதாக இருந்தது. அதே போன்று இலங்கைக்கு மிக அண்மையில் இருந்த நாடு இந்தியா. எனவே இலங்கையில் இருந்த பொருட்களை இந்தியாவிற்கும், இந்தியாவில் இருந்த பொருட்களை இலங்கைக்கும் ஏற்றுமதி செய்தார்கள். நமக்கு தெரியும் முதலாம் பராக்கிரபாகுடைய காலத்தில் யானை பிரச்சனை, யானை வர்த்தகத்தில் ஈடுபட்டதோடு சில குளறுபடியால் பராக்கிரபாகுவிற்கும் எகிப்திய பர்மிய மன்னனான அலாங்கிதுக்கும் இடைப்பட்ட யுத்தத்தில் எத்தனையோ வருடங்கள் சண்டைப்படுத்தியிருக்கிறார்கள் யானை வர்த்தகம் செய்து. அதே போன்று இந்தியாவோடும் முதலாம் பராக்கிரபாகு தென்னிந்திய மன்னரோடும் அதிக காலங்கள் சண்டைப்படுத்தியிருக்கிறான். எனவே இது தவிர எமக்கு தெரியும் அந்த அரிஸ்டோட்டில் சொல்கிறார் டிமுண்டோ என்ற நூலில் இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து வர்த்தக பொருட்கள் பரிமாறப்பட்டிருந்தன. இலங்கையில் குதிரைகள் தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே யானையை கொடுத்து குதிரை வாங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த தொடர்பு அது போன்ற வேறு பல பொருட்களையும் இவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மெகஸ்தனிஸ் என்றவர்கள், அவரும் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர், இந்திகா என்ற நூலில் குறிப்பிடுகிறார். அதாவது இலங்கையில் பற்றிய சில விவரங்களை குறிப்பிடுகிறார். இவர் நமக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு கிரேக்க தூதுவராக மௌரிய அரச சபையில் ஈட்டிருந்தார். இந்த இலங்கைக்கு சென்று வந்தவர்களை கேட்டறிந்து தகவல்களை கேட்டறிந்து அவர் நூலில் இலங்கையில் சில விவரங்களையும் சேர்த்திருக்கிறார். அடுத்ததாக பிளினி, அவர் ரோமர் நாட்டை சேர்ந்தவர். நேச்சுரல் ஹிஸ்டோரியா, அதாவது இலங்கை வரலாறு என்ற நூலில் இலங்கையுடைய பொருளாதார நிலையை குறிப்பிடுகிறார். பொருளாதார நிலை என்பது நான் ஆரம்பத்தில் இலங்கையில் ஆரம்ப காலத்தில் இன்று வரை செய்யப்பட்ட தொழில் முறைகள் அடிப்படையாக கொண்டதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதே போன்று பாருங்கள் கோஸ்மஸ் என்பவரும் உரோமானியர். அவர் கிறிஸ்துவ விவரணை என்ற நூல், நாங்கள் இதனை டொபோக்ரபியா கிறிஸ்டியானா என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இவரது நூலில் இலங்கை வர்த்தகம் பற்றியும் குறிப்பிட்டிருக்கார். இப்போ பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து எழுதப்பட்ட பெரும்பாலான நூல்களில் இலங்கையிட அமைவிடம், இலங்கையிட வர்த்தகம் 2 அடிப்படையாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நான் பாருங்கள் இப்னு பதூதா அரேபியரில், இவர் இலங்கைக்கு வந்த ஒருவர். கிபி 1344 இலங்கைக்கு விஜயம் செய்து சிவனொளிபாத மலையும் தரிசித்து இலங்கைக்கும் அரேபியாவுக்கும் இடையில் அந்த வர்த்தக தொடர்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கைக்கும் அரேபியாவுக்கும் இடையில வர்த்தகம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியா மாத்திரமல்ல, வேறு சீனாவோடு நட்புறவு வைத்திருக்கிறது, கிரேக்கத்தோடு வைத்திருந்தது, அரேபியாவோடு வைத்திருந்த பல நாடுகளோடு இலங்கை வர்த்தகம் தொடர்புகளை வைத்திருந்தது. நம்மளுக்கு பல நாணயங்கள் கண்டுபிடிப்பதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நான் மார்க்கோ போலோ என்ற வெனிசியர் 1293 இலங்கைக்கு விஜயம் செய்து தனது குறிப்பில் இலங்கை பற்றி தீவு பட்டிக்குள் அழகாக இலங்கை நாடு
பற்றி மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். எழில் மிக்க நாடு, எழில் கொஞ்சும் நாடு, அதாவது இலங்கை ஒரு சொர்க்கம் போன்ற ஒரு நாடு, உலகத்தில் ஒரு சொர்க்கம் பார்க்க வேண்டுமானால் இலங்கையை பார்க்கலாம் போன்றெல்லாம் வரைந்து குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அடுத்தது நாம் பார்க்கலாம் ஜோன் டி மார்ஜோலி, இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், இவர் இலங்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ஒனிசிக்ரேட்டஸ் என்ற ஒரு கிரேக்கரும் மகா அலெக்சாண்டர் கப்பல் படையில் உடைய தளபதியாக இருந்தார். இவர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற குதிரை வர்த்தக தொடர்புகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக ஒருவரை பார்க்கிறோம், பாகியன் தேரர், சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்திறங்கினார் இல்லையா. ரைட், நம்மளுக்குனா கிமு 411 இலங்கைக்கு விஜயம் செய்தவர். அபேகிரி விகாலை 2 வருடம் தங்கியிருந்து இவருடைய குறிப்புகள் மகாயான பௌத்தம் செல்வாக்கும் மகாவிகார அபேகிரி விவரம் குறிப்பிட்டிருக்கார். ரைட், நமக்கு தெரியும் இவ்வளவு காலமும் நாங்கள் முன்னுக்கு பார்த்த பல அறிஞர்களும் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளைத்தான் அதிகமாக சேர்த்திருந்தார்கள். ஆனால் இங்கு வந்த தேரர், பாகியன் தேரர் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்தவராக இருப்பதனால் அபேகிரி விகாரையில் அவர் 2 வருடங்கள் தங்கியிருந்து அந்த காலப்பகுதியில் 2 பிரிவுகளாக இலங்கையில் இருந்திருக்கிறது. ஒரு பக்கம் மகாவிகாரை, இன்னொரு பக்கம் அபேகிரி போன்ற விகாரைகளையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இன்னும் ஒருவர் கியூங்சாங், இவர் இலங்கைக்கு வரவில்லை, ஆனால் போதிலும் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த போது இலங்கை பற்றிய விடயங்களை கேட்டு தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் கௌடில்யர் இல்லையா. இந்தியாவை சேர்ந்தவர் அரச சாஸ்திரம் என்ற நூலில் இலங்கை தாமிரபரணி பராச சமுத்திரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மன்னன் எவ்வாறு இருக்க வேண்டும்? சிங்கத்தை போன்று இருக்க வேண்டும், நரியை போன்று தந்திரம் இருக்க வேண்டும், சிங்கத்தை போன்று வீரம் இருக்க வேண்டும், ஒரு நரியை போன்று தந்திரம் இருக்க வேண்டும். இந்த போன்ற விடயங்கள் எல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக இந்த அர்த்த சாஸ்திரம் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இடிரிசி என்ற ஒரு அரேபியர். இவர் ஒரு புவியியலாளராக இருக்கிறார். இவர் அபுசாட்டினுடைய விவரணைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை பற்றிய படமும் விவரங்களும் சேர்ந்துள்ளார். நான் சொல்லியிருந்தேன், இந்த தேரர்கள் ஒருவர் இருவரை தவிர பெரும்பாலானவர்கள் இலங்கையுடைய அழகு, எழில், அதாவது இலங்கையுடைய அந்த அமைவிடம், அதே போன்று வருத்தம் 2 விடயங்களையும் சிறப்பாக பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ராபர்ட் நோக்ஸ், இலங்கையின் தலைவிதியை மாற்றிய ஒரு நபர் என்று கூட சொல்லலாம், ஆங்கிலேயர். 17ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு சமூக அமைப்பை சித்தரிக்கும் பல்வேறு ஓவியங்களையும் விவரங்களையும் நூலில் அடங்கியிருக்கிறது. எனவே இலங்கை பற்றிய பல ஓவியங்களையும் அதிலும் தனது புத்தகம் மூலமாக வழங்கி இலங்கையை உலகறிய வைத்தவர்கள் இந்த ராபர்ட் நோக்ஸ் ஒரு முக்கியமானவர் அறிவர். அடுத்ததாக நாங்கள் இறுதியாக பார்க்க இருக்கிறோம் ஃபர்னாவோ குவாரேஸ் என்பவர், போர்த்துகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுக்கு வருகை தந்த போது இலங்கை பற்றிய விடயங்களையும் தனது குறிப்பில் கேட்டு எழுதியிருந்தார். இதோடு எங்களுடைய இலக்கிய மூலாதாரங்கள் முடிக்கிறது. மூலாதாரங்களுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கிய மூலாதாரங்கள் முடிக்கிறது. 2வது பகுதியாக நாங்கள் இதனை தொல்பொருள் மூலாதாரங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். எனவே தொல்பொருள் மூலாதாரங்கள் உள்ளடங்குபவை இந்த 3 பிரதான அம்சங்களாக இருக்கிறது. எனவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் சாசனங்கள் இருக்கிறது, நாணயங்கள் இருக்கிறது, சிதைவுகள் இருக்கிறது. ரைட், நாங்கள் இப்போது பார்க்க போறோம் ஏன் இந்த தொல்பொருள் முக்கியத்துவம், ஏன் இந்த தொல்பொருளை நாங்கள் முக்கியத்துவமாக கருதுகிறது, இந்த தொல்பொருள் அவசியம் என்ன, இதில் நன்மைகள் என்ன தொடர்பான விடயங்களை இன்றைய நாள் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது தொல்பொருள் மூலாதாரங்களை முக்கியத்துவம் எனும் போது தொல்பொருள் அகழ்வின் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு உறுதிப்படுத்துவது. ரைட், இப்போ உதாரணமாக நாங்கள் விஞ்ஞானம் என்ற ஒரு பாடத்தை நாங்கள் எடுக்கும்போது தியரி என்ற ஒரு விடயம் இருக்கிறது, அதே போன்று ப்ராக்டிக்கல் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே போன்று அனைத்து விடயங்களிலும் தியரி மாத்திரங்களை வைத்தால் பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த அடிப்படையில் அந்த தியரிகளை பிராக்டிக்கல் ரீதியாக செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயம்தான் இந்த தொல்பொருள் மூலாதாரமாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த அகழ்வில் மூலம் பிராக்டிக்கல் மூலமாக நாங்கள் இதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று எமக்கு தெரியும் தர்க்க ரீதியாக எமக்கு தெரியும் வரலாற்றுகளை நாங்கள் காலப்பகுதிகளை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் இந்த தொல்பொருள் மூலாதாரமாக 2ஐயும் ஒப்பிட்டு போது ஒரு சரியான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை எமக்கு இருக்கிறது. அடுத்ததாக எமக்கு தெரியும் இந்த வரலாறையும் தொல்பொருள், அதாவது இலக்கிய மூலாதாரமும் தொல்பொருள் மூலாதாரம் 2ஐயும் சேர்ந்து 2ம் ஒரே விடயங்கள் குறிப்பிடப்படும் போது அதனுடைய உண்மைத்தன்மை எமக்கு வரலாற்றில் கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நிலையை இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் விளங்குகின்றது. அதே போன்று இன்று நாங்கள் கார்பன் 14 நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த கார்பன் 14 பொறுத்தவரையில் நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதனை பயன்படுத்தும் போது ஒரு பொருள்
கண்டுபிடிக்கப்படும் போது அது எந்த காலத்துக்குரிய பொருள் என்று கணிக்கப்படுவதனால் இது வரலாறு தொல்பொருள்களுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதோடு நமக்கு தெரியலாம், இந்த தொல்பொருள் ஆட்சிகள் மூலமாக பல இடங்களுக்கு சென்ற போது பல இடங்களுடைய இடிபாடுகள், அதே போன்று தொல்பொருளுடைய ஆராய்ச்சியின் பல இடிபாடுகள், பல நாகரிகங்களுடைய வரலாறுகள், பல இந்த உலோக பொருட்கள், அதே போன்று அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அதே போன்று அவர்கள் வாழ்ந்த முறைகள் போன்ற அனைத்து விதமான விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் நாங்களுக்கு இலகுவாக நேரடியாக எங்களோடு தொல்பொருள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. அதே போன்று அடுத்தது முக்கியமான ஒரு விடயம், இந்த தொல்பொருள் சான்றுகள் இங்கு பயன்படுத்தும் போது வெளிநாடுகளில் கூட இந்த தொல்பொருள் சான்றுகள் பயன்படுத்தியதாக வெளிநாட்டு இலக்கியங்கள் கூட இந்த தொல்பொருள் சான்றுகளை உறுதிப்படுத்தக்கூடிய நிலை இலங்கையில் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், வசவ மன்னனை பொறுத்தவரையில் வசவ மன்னன் நிலத்துக்கு அடியில் நீர்களை சென்று கொள்ளக்கூடிய அந்த தொழில்நுட்ப திறனையும் அதிகமாக பயன்படுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த வசவனுடைய சுரங்க நீர் வழியை குறித்து இந்தியாவிலுடைய ராஜதரங்க நீர் நூல் அவற்றை பற்றி மிகவும் விவரித்து கூறியிருக்கிறது.